சினிமா பார்க்கறதுக்காக கிடையாது, பிக் பாஸ் பார்க்கறதுக்காக கிடையாது. அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யார் பார்த்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, அதை பார்த்து பிரயோஜனம் இருக்கா? இதில் வந்து சயின்ஸில் எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது, ஆராய்ச்சிங்களாம் செய்கிறாங்க, எவ்வளோ புத்தகங்கள் வருது. இந்த மாதிரி வந்து காலத்துக்கு ஏற்ப பயன்படுத்த, அதான் சொன்னது கலெக்டர் சொன்னது, நீங்க வந்து இதை சரியான பயன்படுத்திக்கணும். பிக் பாஸ் பார்க்கறதுக்கும் மெர்சல் சினிமா பார்க்கறதுக்கும் வந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு கொடுக்கல. அதனால நீங்க வந்து மாற்றி ஒரு நல்ல இதில் முன்னேற வந்ததற்காக இந்த பகுதி வல்லப்பட்டி சுற்றி உள்ள பள்ளிகளில் இருக்க மாணவர்களுக்கு தர வேண்டிய மணிக்கணினி நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த உத்தரவின் பேருக்கு தரப்பட்டிருக்க அந்த நிகழ்ச்சி நான் சிறப்பாக இருக்கிறேன். சார், இப்போ இந்த வருமான வரி சோதனை நடந்துட்டு இருக்கலாம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருமான வரி சோதனை நடந்துட்டு இருக்கு. என்ன கேட்டால் நான் வந்து இன்கம் டேக்ஸ் இல்லை இப்போ ஏடிவி ஜேடிவி ஓப்பன் ரைட் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த தொலைக்காட்சி வந்து ஜெயா தொலைக்காட்சி அம்மாவுடைய இருக்கிறனால அதிகாரிகளுக்கு நான் அதிகாரி கிடையாது. அந்த லேப்டாப்பை ஏழை மாணவர்களும் பயன்படுத்த வேண்டும். அவர்களும் உயர்ந்த கல்வியை அவசியம் இல்லை, நீங்க இப்படி உட்காந்துக்க வேண்டியது இல்லை. ஆனா சில நேரத்தில் வந்து ஆசிரியர் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலும் கலெக்டர், நான் ஒரு கிராமத்தில் படித்த மாணவன் தான். அப்பெல்லாம் நினைக்கணும்னா சரி ஸ்கூலுக்கு போனோமா, என்ன ஒரே சட்டம் இருக்குது, ஒரே இது இருக்குது, எப்படி போட்டு போறது அப்படி ஒரு தேசியத்தை ரெடி பண்ண சொல்லு.